அனைவருக்கும் பால்சாமியின் அன்பு வணக்கங்கள். உங்களோடு இந்த வீடியோ பகிர்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வட மாநிலங்களில் நடக்கின்ற தொழிலாளர்களுடைய எழுச்சி போராட்டங்கள், அதனுடைய வரிசையிலே ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு போராட்டத்தினுடைய அனுபவத்தை உங்களுக்கு வழங்க நான் விரும்புகிறேன். ஆந்திரா, ஒரிசா, குஜராத், அதை போல சத்தீஸ்கர் மாநிலம், ஹரியானா, டெல்லி சுற்றுவட்டார பகுதிகளிலே மிகப்பெரிய அளவில் தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைக்கான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். ராஜஸ்தான் மாநிலத்தில் தார் பாலைவனத்தினுடைய மடியில் ஜெய்சால்மரின் பரேவார் கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒண்டர் சிமெண்ட் திட்ட வளாகத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஒன்று நடந்தது. அந்த போராட்டம், அந்த தொழிற்சாலையிலே ஒப்பந்த தொழிலாளர்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் என்று 6000 பேர் தொழிற்சாலையிலே பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அந்த தொழிற்சாலைகளுடைய ஊழியர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு சம்பளம் என்பது மிகவும் குறைவாக இருந்தது. வேலை நேரம் அதிகம், பாதுகாப்பு இல்லாத சூழல் இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையில்தான் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி காலையில் வேலைக்கு வந்த பஞ்சாப் தொழிலாளியை அதனுடைய மேற்பார்வையாளர் ரோஹித் என்பவர் வேலைக்கு செல்லாமல் தடுத்து அதிலே நிறுத்தியிருக்கிறார். அங்கு ஒரு வாக்குவாதத்தில் அந்த மேற்பார்வையாளர் சூப்பர்வைசர் அவருடைய கன்னத்தில் அறைந்திருக்கிறார். அதை கன்னத்தில் அறைந்ததும் அது அந்த தொழிற்சாலைக்கு பரவி தொழிலாளர்கள் முழுவதுமே ஒரு ஆக்ரோஷத்தோடு தொழிற்சாலை முன்பு கூடிவிட்டார்கள். 6000 தொழிலாளர்கள் அந்த எழுச்சியோடு அங்கு வந்து விட்டார்கள். ஆனால் நிர்வாகமும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும் 4 காவல் நிலையங்களிலிருந்து காவலர்களை கொண்டு வந்து வைத்திருந்தார்கள். இது ஒரு பெரிய எழுச்சியாக மாறியது. கார்ப்பரேட் நிர்வாகம் அவருடைய அராஜகத்தை கண்டித்தும் சக தொழிலாளர்கள் ஆத்திரமடைந்து திரண்டது அந்த பகுதியிலே கார்ப்பரேட் சுரண்டலை வெளிப்படுத்தியது. இந்த தொழிற்சாலை உருவாக்கத்தின் போது வேலை வாய்ப்பு கொடுக்கிறோம் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம பகுதி மக்களில் வேலைக்கு எடுத்த அந்த கிராம பகுதி தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்காமல் இருந்தது ஒரு பகுதி, கொடுத்தவர்களை வெளியேற்றி விட்டார்கள். அது மட்டுமல்ல, அதற்கு பின்னால் அங்கே இருக்கக்கூடிய சுண்ணாம்பு தொழிற்சாலைகள் இப்படி இருக்கக்கூடிய பகுதிகளிலே சுகாதார சீர்கேடும், கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் அங்கே இருக்கக்கூடிய குடிநீருக்கு ஏற்பட்ட ஆபத்தான நிலையும் சேர்ந்து அவர்களும் கிராம மக்களும் சேர்ந்து கொண்டார்கள். இப்படி இளைஞர்கள், கிராமப்புற மக்கள், அந்த தொழிலாளர்கள் மிகப்பெரிய அளவிலே எழுச்சி நடந்தது, போராட்டங்கள் நடந்தது. இந்த போராட்டம் போராட்டத்தை அந்த கார்ப்பரேட் நிர்வாகம் அடக்குவதற்கு பல்வேறு முயற்சி எடுத்தாலும் கூட, ஆனால் தொழிலாளர்கள் ஒன்றுபட்டு நின்றதால் அவர்களுடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக கவனிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். குறைஞ்சபட்ச கூலி, வேலை நேரம் குறைப்பு, அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆபத்தான சூழ்நிலை, இப்படி கண்ணியமான வேலை, இதெல்லாம் அவர்களுக்கு தருவதாக கூறியிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தினுடைய அணுகுமுறை என்பது, இந்த அனுபவம் என்பது இன்றைக்கு இந்திய தொழிலாளி வர்க்கத்திற்கு ஒன்றுபட்ட போராட்டம் இன்றைக்கு ஒரு அனைவரையும் அந்த பகுதியிலே கவனத்திலே கொண்டு வந்திருக்கிறது. மட்டுமல்லாமல் நிரந்தர தொழிலாளர்கள் மட்டும்தான் போராட முடியும் என்பதை தாண்டி ஒப்பந்த தொழிலாளர்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் களத்திலே இறங்கியிருக்கிறார்கள். எந்த நேரம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழிலாளர் நல சட்டங்கள், இன்றைக்கு 44 தொழிலாளர் நல சட்டங்களை திருத்தி 4 தொகுப்பாக மாற்றியும் கூட தொழிலாளர்கள் களத்திலே இறங்கியிருக்கிறார்கள் என்பதை ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தார் பாலைவனத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையிலே இன்றைக்கு நடந்திருக்கிறது என்பதை நாம் தொழிலாளர்களுக்கு நம்பிக்கையோடு கொண்டு செல்ல வேண்டும். ஒன்றுபட்ட போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.